ஸ்ரீகுருப்யோ நமஹ. தெய்வ வியபாஸ்ரய சிகிச்சா. சரீரத்துக்கோ மனசுக்கோ வந்திருக்கிற ரோகம் அவ ரெண்டே பிரிச்சு சொல்றதுக்காக, சரீரத்துல ரோகம் வந்தா அதுக்கு பேரு, சரீரத்தில் பிடிச்சிருக்கிற ரோகத்துக்கு வியாதி. மனசுல ரோகம் வந்தா அதுக்கு ஆதி. ஆதின்னு வியாதின்னு பேரை மாற்றிருக்கே தவிர, சரீரத்துல ரோகம் இருந்து மனசு ரோகம் வரணும்னு இல்லை, மனசு ரோகம் வந்து சரீரத்துக்கு வரணும்னு இல்லை. ஆனால் காலப்போக்கில் ரெண்டுல ஒண்ணுல வந்தா கூட ரெண்டும் சேர்ந்து விடும். அதனால ஆதிகிரஸ்தா வியாதிகிரஸ்தோ பவதி, வியாதிகிரஸ்தோபி ஆதிகிரஸ்தோ பவதி. மனசு நன்னாலே கஷ்டப்பட்டு இருக்கிற போது சரியா வேலையை சாப்பிடாதையோ நித்தியகர்மானுஷ்டானம் பண்ணாமலேயோ சோம்பேறியா இருக்கிற போது உடம்புக்கும் வியாதி வரும். உடம்பு வியாதியில ரொம்ப கஷ்டப்படுற போது, இப்படி வியாதி வந்து கஷ்டப்படுறதேன்னு மனச நாம தளர விடுற போது மனசுக்கும் வியாதி வரும். அதனால ஆயுர்வேதம் என்ன சொல்லும், மனோவியாதி இருக்கிறவனுக்கு காலப்போக்குள்ள சரீர வியாதியும் வரும். சரீர வியாதி நீண்ட காலம் இருந்தா அது மனசே பாதிக்கும். கிட்ட கிட்ட இருக்கிறதுனால எதுலேயுமே வியாதி வரக்கூடாது. வியாதி வந்தாச்சுன்னா அதை உடனே இல்லாமல் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். தப்பான உணவு, தப்பான சிந்தனை, மனசு தேவையில்லாதெல்லாம் சிந்தனை பண்றது, சூழலும் மாறி இருக்கு அப்படின்னா நம்மையும் மீறி மனசுலையும் சரீரத்திலும் வியாதி வந்துடும். இதனால வந்த வியாதிய நாம மருந்துனால கட்டுப்படுத்தலாம். அதுக்கு காய சிகிச்சைன்னு பேரு. அதே மாதிரி யுக்தி வியபாசியம்னு பேரு. இதெல்லாம் காரணம் இல்லை வியாதிக்கு. பூர்வ ஜென்ம கிருதமா இருக்கக்கூடிய பாபம் அவனுடைய மனசுல பட்டு அந்த வாசனை சரீரத்துல இருக்கக்கூடிய வாதவித்த கிரமங்களை மாற்றி வியாதியை உண்டு பண்ணும். இங்க மருந்து பயன்படாது. ஏன்னா இவர் சொல்ற போதே வாதவித்த கபத்தினால வியாதி வந்திருந்தா இந்த மருந்தினால அதை சமீகரணம் பண்ணலாம். பாபத்தினால வந்திருந்தா அதை சமீகரணம் பண்ண முடியாது. இப்ப பாபம் அழிஞ்சாதான் வியாதி விலகும். மருந்து பாபத்தை அழிக்காது. அதனாலதான் புது சிகிச்சையை நமக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு தயாராயிட்டார். அதுக்கு பேரு தெய்வ விபாசியம் போயிட்டார். இப்ப கர்மா முக்கியமா இருக்கு. கர்ம சித்தாந்தத்தை எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி ஆயுர்வேதமும் ஒத்துக்கிறது. சரீரே கர்ஜனீபூதே வியாதிகிரஸ்தே கலேபரே ஔஷதம் ஜான்னதீதோஜம் வைத்தியோ நாராயணோ ஹரி. இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு. இது தெய்வ விபாசி சிகிச்சையில சேர்ந்தது. இப்படி ஜர்ஜரமாச்சு, சிதிலமாச்சு சரீரம். சரீரம் வயப்பிரயுக்தமா சைதில்யத்தை பிராபிச்சது. வியாதியும் கிரஸ்தமாச்சு சரீரத்துல. கலேபரம்னா சரீரம். சரீரம் தன்னுடைய பலத்தை சொதகா இழந்தது மூப்பினால. வியாதியும் வந்து இந்த கலேபரம் சரீரம். இது கலேபரம்னா சரீரம்னு அர்த்தம். அதுக்கு வியாதிகிரஸ்தே கலேபரே. இப்படி ஒரு ஸ்டேஜ் வந்தா சொதசித்தமா மரணோன்முகமா இருக்கிற சந்தர்ப்பம் வந்துட்டு, இப்போ மருந்தினாலேயோ
இவனை மறுபடியும் திருப்பி கொண்டு வர முடியாது. அப்ப என்ன வேணும்? பாவம் சம்பந்தமா இருந்து விட்டா அந்த பாவத்தை இல்லாமல் பண்றதுக்கு ஔஷதம் ஜாஹ்னவி தோயம். ஜாஹ்னவி தோயத்துக்கு ஒரு வைசிஷ்டியம் இருக்கு. அதாவது என்ன தாற்பயம்னா, அது ஜலம்தான். வேதமே ஜலத்தை ஔஷதம் சொல்லும். அப்போஜாசாமி பேஷஜம், அப்பஹா ஜலத்தை ஆசாமி நான் சாப்பிடுறேன், ஏன் பேஷஜம் அப்படி சொல்லும். சொல்றது அப்படித்தான். ஆமயாவி சின்மீதா ஆபோபை பேஷஜம், ஜலம்தான் பேஷஜம். பேஷஜமேபாஸ்மே கரோதி சர்வமாயுரேதி. அப்போ தெய்வ விபாச சிகிச்சையில ஜலத்துக்கு மருந்து தன்மை உண்டு அந்த ஸ்டேஜில். ஏன்னா பாவத்தெளிவா போகணும். அதுக்கு அவர் என்ன சொல்றார்? பர்வதத்திலிருந்தும் உற்பத்தி ஆகிறது கங்கை, ஹிமவத் பர்வதத்திலிருந்து உற்பத்தி ஆகிறது. அங்க இருக்கக்கூடிய மூலிகைகள் ஔஷத குணமுள்ளதான மண்ணு ஜலம் அதுல கலந்ததுனால அது என்னைக்குமே பரிசுத்தம். கங்காஜலம், அந்த கங்காஜலத்தினுடைய பரிசுத்தி இருக்க அது பாப சமனத்துக்கு பயன்படும். அது சாப்பிட்டா ஆகையினால அந்த சமயத்தில் நீ இது சாப்பிடு. எப்படி சொல்றார்? நிச்சயமா நீ திரும்பி வர முடியாது, மரணம்தான் உனக்கு முடிவுன்னு சொன்னா கூட இதை சாப்பிட்டா பாபம் போய் மரணம் வந்ததுனால அடுத்த ஜென்மாவில உனக்கு கஷ்டம் இல்லாது இருக்கு. இன்னும் இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ ஒரு சமயம் எழுந்திருந்தேன்னா அதுவும் லாபம். இப்ப வியாதி கிரஸ்தே கலேபரே ஔஷதம் ஜாஹ்னவி தோயம். ரொம்ப நாள் முன்னாடி அந்த கங்கா ஜலத்தை பிரிட்டிஷ்காரா ரிசர்ச் பண்றதுக்கு லண்டனை கொண்டு போய் 10 வருஷம் ரிசர்ச் பண்ணான். அதை பத்தி 10 வருஷம் ஆச்சு. ரிசர்ச் பண்ணா ஏதோ ஒரு பதில் சொல்ல வேண்டாமா? அப்போ அதுக்கு ஜலத்தினுடைய தன்மை என்னன்னு ஒரு விளக்கம் கொடுத்தான். கங்கா ஜலத்துல எந்த மாரக வஸ்துவும் அழிஞ்சு விடுறது, அதனால அது கெடுதலே பண்றதில்லை, நல்லதுதான் பண்றது நெய்தனம். எந்த மாரக வஸ்துவும் கங்கா ஜலத்தில் விழுந்துட்டா அந்த ஜலத்தினுடைய தன்மையினால மாரக வஸ்துவுக்கு மாரகத்துவம் இல்லாத ஆயிடுறது அப்படின்னு. அப்ப எல்லாரும் சிரிச்சா, வடக்கே இருக்கவாழ்லாம். 10 வருஷம் கஷ்டப்படாமலேயே கண்ணை மூடிந்து ரிஷிகள் அத்தனை பேரும் கங்காஜலம் என்னைக்கும் சுத்தம் அப்படின்னு அவள் சொன்னோன்ன அவளெல்லாம் ஆராய்ச்சி சொல்லலை, ஏனோ தானோ சொல்லி இருக்கா. அது அந்த விசுவாசம் அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் சொன்னார். எதை நீ அந்த விசுவாசம் சொல்றியோ அது கலப்பிராப்தியா இருந்தா அது அந்த விசுவாசமாகாத, கலப்பிராப்தி வந்திருக்கு, அதனால இதை பிரதானமா வச்சிருக்கா. அதனாலதான் தர்மசாஸ்திரத்துல நித்தியமா காலையில எழுந்திருந்த உடனேயே நீ ஸ்நானம் பண்ணுங்கிறான். அது தாத்பரியம் என்ன? அதுல ஔஷதாம்சம் இருக்கு ஜலத்துல. அதனால்தான் அவன் என்ன பண்ணுவான்? நித்தியம் உஷக்காலத்துல எழுந்திருந்த உடனே கிருத சௌச்ச விதிகி அதுல ஆயிடுச்சுன்னா ஸ்நானம் பண்ணுது. பாக்கியமா மலாபகர்ஷனங்கிறதெல்லாம் இல்லை. சரீரம் ஆசகலம் ஜலத்துக்குள்ள முங்கி எழுந்திருக்கிற போது அந்த காலையில இருக்கிற ஜலத்துக்கு ஒரு வைசிஷ்டம் ஏன் தெரியுமா? பகல்ல சூரிய கிரணத்தினால அது கொதிக்கிறது. அந்த கிரணத்தினால நமக்கு நேரடியா உள்நீர் வச்சா கொதிக்கிற மாதிரி தெரியலையே தவிர அதுல சூடு உள்ள ஏறும்.
அந்த சூடு ஏறி அதுல இருக்கிற தோஷாம்சம் எல்லாம் அக்னியில போயிடுச்சு. ஆமா, எப்பவுமே சூடேத்தினா அது இருக்கிற மாலின்யம் போகும். சாதாரண ஜலத்தை நீ குடிக்கிறதுக்கு பதிலா சுட வச்சு குடிச்சேன்னா அந்த ஜலத்துல ஒரு மாறுதல் வந்து அது சரீர ஹிதமாயிடும். உஷ்ணோதகம் சுத்திகரம். இப்போ சூரிய கிரணம் எல்லாம் பட்டு நதி ஜலம், தடாக ஜலம், கூப ஜலம் எல்லாத்திலையுமே பகல்ல சூர்யாம்சு சந்தப்தம் அந்த கிரணத்தினால சூடு ஏறி இருக்கு. ராத்திரவு சீதாம்சு பிரம்மிதம். ராத்திரியில நிச்சயமா அம்மாவாதை அல்லாத காலங்கள்ல எல்லாம் கொஞ்ச நேரமாவது சந்திர கிரணம் படுறதுக்கு அவகாசம் உண்டு. அப்ப சந்திர கிரணம் பட்டு அமிர்தத்துவம் அதுல வந்ததுனால, கிரணத்திலும் வந்ததுனால விஷாம்சம் போய் ஒரு தனி தகுதி அது ஏற்படும். அது எப்ப நன்னா இருக்கும்? அடுத்த சூரியோதயம் வரத்துக்கு முன்னாடி. வெடித்த சூரியோதயம் வந்து கொடுத்துன்னா போச்சு. அப்ப அதுக்கு முன்னாடி நாம இப்படி வச்சுக்கலாம். நன்னா வெந்நீரை சுட வச்சு ஆறி குடிச்சா அப்படிதான் அர்த்தம். அங்க வெறும் ஆறால் உபயோகம் இல்லாதது. இந்த சந்திரனுடைய கிரணம் பட்டதுனால அதுக்கு ஒரு ஔஷதாம்சம் மாறுறது. அதனாலதான் உஷக்காலத்துல எழுந்த உடனே குடி. சூரியோதயத்துக்கு முன்னாடி சொன்னாலே தவிர நீ குளிக்கலன்னா அப்புறம் உனக்கு நேரம் இருக்காது. காலையில் நின்றுன்னா அங்கங்க ஓடணும். அதனால முன்னாடியே குடிச்சு விடும். அப்படி சொன்னது அல்ல. அப்படின்னு உஷக்கால சூரிய ஸ்நானத்துக்கே ஒரு பிராதானியம் சொல்றதுக்கு காரணம் அது தெய்வ விபாசை சிகிச்சையில சேர்ந்தது. அதே மாதிரி அந்த நதி இவா சொல்லுவா, ரிஷி மூலம் நதி மூலம் இதெல்லாம் நீ பார்க்காதேப்பா. பார்க்கறதுக்கு நமக்கு நன்னா இருக்காது. சாப்பிட உட்காந்தவன் சமையல் கட்ட பார்க்கப்படாது. அங்க இருக்கிற கலையபுரத்தை பார்த்தா சாதமே இறங்காது. அப்ப அங்க எல்லாம் பலவிதமான ஔஷதிகளுடைய சம்பந்தத்தினால அந்த ஜலத்திலேயே ஒரு பரிசுத்தத்தை சுதசித்தமா இருக்கு. அதனால கால வேளையில இருக்கிற ஜலமே நமக்கு சரீரத்துக்கு ஆரோக்கியம் சொல்லி அந்த ஸ்தானத்துக்கு 10 குணங்கள் சொல்லுவார். வெறும் ஸ்தானத்துக்கு குணம். அது கங்கா ஸ்தானம் சொன்னா இன்னும் அதிகம். அந்த ஜலத்தை உள்ள சாப்பிட்டா இன்னும் பெருமை அப்படின்னு நினைச்சு தெய்வ விபாசிரிய சிகிச்சையில கங்கா ஜல பானம் இருக்க அது கூட அவனுடைய பாப நாசகமா இருந்து ரோகத்தை இல்லாமல் பண்ணும். கடைசி வரைக்கும் சாகர ஸ்டேஜ் வந்து விட்டுன்னா அப்பவும் அடுத்த ஜென்மாவுக்கு இவனுக்கு கஷ்டம் இல்லாமல் அவன் பாபத்தை எல்லாம் விலக்கி புண்ணியாத் பாபா புறப்படும். இப்ப சரீரே கர்ஜனீ பூதே வியாதிகிரஸ்தே கலேபரே ஔஷதம் ஜாஹ்னவி தோஜம் வைத்தியோ நாராயணோ ஹரி. வைத்திய நாராயணோ ஹரி அப்படின்னு தெய்வ விபாசிரியத்துக்கு கங்கா ஸ்நானத்தையும் அதே மாதிரி உஷக்காலத்தில் இருக்கிற ஸ்நானத்தையும் தெய்வ விபாசிரிய சிகிச்சையில பிரதானமா எடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு சரீரத்தில் இருக்கக்கூடிய மலாபகர்ஷணம்ங்கிற அர்த்தம் அல்ல, சுத்தம்னு அர்த்தம் அல்ல. அதோட சேர்த்து நம்முடைய பாபமும் அதுல சமணமாகிறது. அதனாலதான் நாம ஒண்ணு கவனிச்சு பாரு, உபாகரமா நடக்கிறது. அங்க என்ன செய்வோம், நாம் நீங்க மாத்தியானிக ஸ்நானம் பண்ணி அந்த ஸ்நானானந்தரம் உபாகரமாக ஆரம்பிக்கிறது. அவ்வளவுதான். அவன் ஏற்கனவே குளிச்சிருக்கான். அப்ப அதுக்குன்னு ஒரு குளிக்கிறது ஒண்ணு தீர்மானம் பண்றாவா. அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றது தெரியுமோ, நான் என்னெல்லாம் பாபம் பண்ணியிருக்கேனோ அந்த பாபம் எல்லாம் எனக்கு போனோம், அதுக்காகவே குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவேன். இவன் நடத்துறது என்னது, உபாகரமா. அவன் ஏற்கனவே ஒருக்கா குளிச்சாச்சு, மறுபடியும் ஒருக்கா குளிச்சுட்டு வந்தா போதும். அது இல்லாமல் அந்த ஸ்தானத்தை தெய்வ விபாச சிகிச்சை மாதிரி வச்சுருக்கோம்.
எப்படி ஆரம்பிச்சும் போதே அநாத்திய வித்யாவாசனையா சொல்லிட்டு பல ஜென்மாவை எடுத்தேன், பல பாபங்கள் பண்ணியிருக்கேன், பாபத்தினுடைய லிஸ்ட் எல்லாம் கொடுத்து அந்த எல்லா பாப சமனார்த்தம் சொல்லும் போது இதெல்லாம் சொல்லிவிட்டு சாமன்யாம் பௌர்ணமாசியாம் அத்தியாய உபாகர்ம கரிச்சை, சாமன்யாம் பௌர்ணமாசியாம் அத்தியாய உபாகர்மாங்கம் மகாநதோ சிவ கங்கா ஸ்நானம் அகங்கரிச்சை சொல்லுவேன். கங்கா ஸ்நானம் சொல்லுவேன். அப்போ அது வச்சிருந்து அப்போ அந்த ஸ்தானத்துக்கு தெய்வ விபாசனை சிகிச்சை இருக்க அதனுடைய போர்ஷன் தான் நம்முடைய அனுஷ்டானத்தில் வரக்கூடியதான நதி ஸ்தானமோ தடாக ஸ்தானமோ இதெல்லாம் அதுல சேர்ந்தது. அப்போ நாமே தர்மசாஸ்திரமே சரீரத்தில் வரக்கூடிய பாபஜன்யமான ரோகத்தை விளக்கிறதுக்கு அனுஷ்டானத்திலேயே பலவிதமான கர்மகலாபத்தை ஒத்து வைக்கிறது. அப்படித்தான் வருது. அப்படியெல்லாம் பாபஜன்யமா இருக்கக்கூடியதான ரோகம் விலகத்துக்காகத்தான் ரெண்டு சொல்லு ஒருவர். ஒண்ணு என்ன சொல்லுவார், நீ சரீரத்துல பாபஜன்யமா வந்திருக்கிற ரோகத்தை இல்லாமல் பண்றதுக்கு உன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலத்தையும் வெளியில தள்ளு. முதல்ல ரத்தத்தை சுத்தி பண்ணும். முதல்ல எப்படி ரத்தம் சுத்தி பண்றது? வைத்தியன்கிட்டமே ரத்தம் சுத்தி பண்ண சொல்லலை, இவரே சுத்தி பண்ண சொல்றார். எப்படி சொல்றார்? நீ ஒரு நாளைக்கு நிச்சயமா காத்தாலே மத்தியானம் சாயந்தரம் சாப்பிடுறதே இருக்க, அந்த பிரக்கிரிய கட் பண்ணி ஒரு நாளைக்கு மத்தியானம் மட்டும் 3 வேளை சாப்பிடும், முக்காவே இருக்கு. அடுத்த 3 நாளைக்கு ராத்திரி சாப்பிடும், அடுத்த 3 நாளைக்கு யாராவது தந்தா சாப்பிடு, அடுத்த 3 நாளைக்கு யாரும் தந்தாலும் சாப்பிடாத. இப்படி 12 நாளைக்கு ஒரு பட்சத்தை சொல்றார். இந்த பட்சத்தினுடைய தாற்பயம் என்ன சொல்றாரு தெரியுமோ? ஆயுர்வேதத்துல இன்னைக்கு ஒருத்தர் சாப்பிட்டான்னா, இன்னைக்கு நான் சாப்பிட்டேன், சாப்பாடு வாய் வழியா உள்ள போச்சு, வயறு 2 இருக்கு அங்க. ஒன்னும் இது எல்லாத்தையும் வாங்கிக்கிற ஆமாசயம், ஒண்ணு அதுலேருந்து போய் பக்வாசியம், அது பக்குவமாய் அது ஜூஸா மாறி அப்படி வர 2 இருக்கு. சாப்பாடெல்லாம் ஆமாசயத்துல போய் அப்படியே தங்கி விடும். அப்புறம் பக்வாசயத்துக்கு போனோன்னு அங்க இருக்கிற அக்னியினால ஜீரணமாக்கப்பட்டு ஜலப்பிராயமா மாறி லேசான ஜலமா மாறி அங்கேருந்து தேகமாசகலம் வியாபிச்சிருக்கிற சின்ன தமனிகள் இருக்க, சின்ன சின்ன தமனிகள் பெருசில்லை, அது வழியா எல்லா இடத்துக்கும் போறது. அந்த ஜூஸ் வெள்ளையா இருக்கும். அதுல மறுபடியும் அதுல சூடு ஏற்றினா அந்த ரசம், அந்த ஜூஸுக்கு ரசம்னு பேரு, அது ரத்தமாகும். சூடு ஏற்றினால, சூட்டுனால்தான் அந்த ஜூஸ் ரத்தமாகிறதை தவிர சேப்பு வரத்துக்கு காரணம் அதுதான். அந்த ரத்தத்திலையும் திருப்பியும் சூடு ஏறித்துனா கட்டியாகும், மாம்சமாகும். அந்த கட்டியிலையும் சூடு எடுத்துன்னு சொன்னா அதுக்கு அடுத்தபடியா என்ன வரும்? வசையாகும், வழவழப்பா இருக்கும். அதுலேயும் சூடு ஏறினா அது அஸ்தியாகும், மஜ்ஜை. அதுக்கப்புறம் சூடு ஏறினா சுத்திரம், அதுக்கப்புறம் பரிணாமத்துக்கு இடமில்லை. இப்படி 7 தாதுக்கள் சரீரத்தில் நிரந்தரமா மாறிண்டே இருக்கு. இப்ப நீ இந்த 12 நாளைக்கு ஒரு ஆகாரத்தை சொன்னே பாரு, இன்னைக்கு நீ சாப்பிட்டேன்னா அது சுக்கிரமா பாரத்துக்கு 7 நாள் ஆகும். ஆமா, அது வரைக்கும் நடுவில் ப்ராசஸ் தான் இருக்கு, அங்க வந்தா தான் ஆகும். இப்போ சாப்பிடாத இருக்கே இல்லையோ 3 நாளைக்கு, அப்போ இந்த பரிணாமமே இல்லை, எல்லாம் போயிடுது. அப்போ ஃப்ரீயா இருக்கு. இதுக்கப்புறம் நீ சாப்பிடுறிய அது சுத்தமாயிடுது. அப்ப என்ன ஆயிடுது? உடம்பு பூரா சர்வ மலத்தையும் எடுத்து சுத்தமா பண்ணி புது ரத்தத்தை ஏற்படுத்துறான். அந்த பழைய ரத்தம் இல்லை, இப்போ இப்ப ரத்தத்தையே மாத்துறான். அதனாலதான்
உனக்கு சுத்தம் வந்தது, உனக்கு அதிகாரம் வந்ததுன்னு சொல்றான். அப்ப அதுவே தெய்வ விபாசிரிய சிகிச்சை. இப்படி உண்டு. இன்னைக்கு என்ன விசேஷம்? நாளை சிராத்தம். இன்னைக்கு முன்னேறம் தான், ராத்திரி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறான். என்ன காரணம்? மறுநாளுக்கு இருக்கிற சிராத்தத்துக்கு வேண்டியதான ஸ்ரத்தை இருக்க, அது ஆகாரம் இல்லைன்னா தான் இருக்கும். ஆகாரம் போட்டா ஸ்ரத்த போயிடும். இப்ப ஸ்ரத்தை இல்லைன்னா நடக்காது. அங்கேயும் தெய்வ விபாசிரிய சிகிச்சையில ஸ்ரத்தையை உற்பத்தி பண்றதுக்கு தான் இதை போடுறார். அது அல்லாதே உபவாசம்ங்கிறான். அந்த உபவாசத்துக்கு எல்லாம் என்ன அர்த்தம்? ஏகாதசியில பூர்ணமா உபவாசம், துவாதசியில் தான் சாப்பிடுறார். அதுவும் காத்தால இன்னும் தான் சாப்பிடலாம்னு சொல்றார். அதுவும் தெய்வ விபாசிரிய சிகிச்சையில சேர்ந்து பல தெய்வ விபாசிரிய சிகிச்சை தர்மசாஸ்திரத்துல ரூலாக மாறி இருக்கு. ஆகார நியமமா மாற்றிருக்கு. தர்மசாஸ்திரம் ஆகார நியமமா சொல்லி அந்த தெய்வ விபாசிரிய சிகிச்சையில கிடைக்கக்கூடியதான பாவத்தை கரைக்கிறதுக்கு வேலை செய்யணும். தெய்வ விபாசிரிய சிகிச்சை என்ன பண்ணும்? பாவத்தை இல்லாமல் பண்ணும். அதனால இது என்ன பண்ணி கொடுத்து தர்மசாஸ்திரம் பாவத்தை கரைக்கிறதுக்கு தெய்வ விபாசிரிய சிகிச்சை ஏற்றுக்கொண்டு அது என்னுடைய அனுஷ்டானத்துக்கு தேவையான முன்னேற்பாடுன்னு சொல்லணும். அப்ப ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப என்னெல்லாம் தர்மசாஸ்திரத்தில் பண்ணக்கூடிய பலிகளோ பூஜையோ இதெல்லாம் தெய்வ விபாசிரிய சிகிச்சையில சேர்ந்தது. இவர் சொல்றாரு, ஒரு உதாரணம் சொல்றார். நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமோ? நமக்கு மரணம் வருது அப்படின்னு சொன்னா ஒரு பயம் இருக்கு. மரணத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் இருக்கிற பயம் என்ன தெரியுமோ? மரண பயம்தான் அத்தனை பேர். அதை பத்தி வேதமும் சொல்றது, சாஸ்திரமும் சொல்றது, ஆயுர்வேதமும் சொல்றது. எப்படி சொல்றது தெரியுமோ? மரணம் வரது தெரிஞ்சாச்சுன்னா ஆறாலையும் தடுக்க முடியாது, வந்தேதான் தீரும். எந்த பிராணிகள் உற்பத்தி ஆயிருக்கோ அதுக்கு மரணம் உண்டு. ஒரு அவஸ்தா விசேஷம். பால்யம், கௌமாரம், யௌவனம், வார்த்தக்கியம், இப்படி எல்லாம் ஒரு அவஸ்தா விசேஷம் மாதிரி மரணம் உண்டு, இல்லாது இருக்காது. நமக்கே அனுபவத்தில் தெரியும். நம்ம அப்பா தாத்தா அவெல்லாம் இருந்தா போயாச்சு. அவ அப்பா அம்மா இருந்தா அவ போனதுக்கு அப்புறம் இவாளும் போயாச்சு. இவா போனா நானும் தான் போறேன், எனக்கு அப்புறம் என் பிள்ளையும் கொஞ்ச நாள் இருந்தா போறான். அந்த ஒரு மனோபாவம் நமக்கு வரதில்லை. இப்ப மரணத்தை நமக்கு வரக்கூடிய ஒரு மாறுதலா தெரிஞ்சுக்கணுமே தவிர ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கூடாது. அதுக்காக அவர் எப்படி மனசை சொல்றாரு தெரியுமோ? ஒருத்தர் என்ன பண்றான், ஜலம் இழுக்க போறான் கூப்பத்திலிருந்து. சகடை கட்டியிருந்தார். அப்ப கீழே இந்த குடத்தை கழுத்துல கட்டி இங்கேருந்து இழுக்கிறா, கீழே போடுறது, ஜலத்தை தூக்கிட்டு வருது. பாதி வந்த உடனே இந்த கயிறு அவிழ்ந்து விடுச்சுன்னா அந்த குடத்தை யாரு காப்பாத்துவா? ஆனாலே முடியாது. ஏன் வெஞ்சி இருக்கா, கயிறு அவிழ்ந்து விட்டு கணத்துல யாரும் இல்லை, கணத்துல விழுந்து போக வேண்டியதுதான். அப்ப இந்த கர்த்தத்துல விழ வேண்டியதுதான். அங்க யாரு இருக்கா? அதனால நாம மரணத்தை அடைஞ்சு விட்டோம்னா உடனே ஒருத்தர் தேடி வந்து நம்ம காப்பாற்றுறது ஒருத்தரும் கிடையாது. மரணம் மும்பூர்சுவா இருந்து மரணத்தை எட்டி பிடிக்கிறாங்கன்னா பிடிக்கத்தான் செய்யுமே தவிர அது இல்லைன்னு ஆகாது. அதுக்கு இந்த திருஷ்டாந்தம் கூட நம்ம பாமராளுக்கு புரியணுமேங்கிறதுக்காக இப்படி ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். எப்படி சொல்றார்? கஷ்கஹா கஹா கம் சக்தா ரட்சிதும் மிருத்யுகாலே. யாரு ஆரை மரண காலத்துல காப்பாற்ற முடியும்? கஹா எவன் ஒருவன், கம் எவன் ஒருவனை, மிருத்யுகாலே மரணம் கிட்ட நெருங்கும் போது ரட்சிதும் சக்தா அவனை காப்பாற்ற முடியும். யாரும் இல்லை. கஹா சக்தா, யாருதான் சக்தி உடையவன்? ஆராலையும் காப்பாற்ற முடியாது. ரெஜுச்சேதே கேகடம் தாரையந்தி. ரெஜு அருந்தூர்த்து, ரெஜுன்னா கயிறு, அது சேதமாச்சு அப்படின்னா அந்த கடத்தை ஆடு தெரிச்சுப்பா,
நேரம் வெளுத்தான் செய்யும். அந்த கடத்தை பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை. இந்தியன்வா இருக்கான அவன் அந்த கடத்துக்குள்ளேவா இருக்கு. அப்ப கடத்துக்குள்ள அப்படி இருக்கிற போது அந்த கயர் அவிழ்ந்து விழுந்து கொடுத்தோம்னா நம்ம எடுக்கிறதுக்கு யாரும் இல்லையே. ஒரு திருஷ்டாந்தம் ரெஜுச்சேதே கே யாருதான் கடம் தாரையது அந்த கடத்தை தாங்கி நிற்க போறா யாரும் இல்லை. அங்கதான் விழப்போகுது. ஏவம் லோகா துல்லிய தர்மோ வனானாம் காலே காலே சித்தியதே ருக்கியதேச. இப்படிதான் லோகம். துல்லிய தர்ம அந்த கடத்துக்கு நீ என்ன தர்மம் சொன்னியோ அதுதான். நீ ஒண்ணு பாரு, காடு இருக்கு, அங்க ஆறு போல நிறைய செடி கொடிகள் வளருது. ஆரோ வந்து வெட்டிட்டு போறான், மறுபடியும் வளர்ந்துகிட்டே இருக்கு. வெட்டினான்னு கவலைப்படலை, வளர்ந்ததுன்னா ஜாஸ்தி ஆச்சு இல்லை, அதை பத்தி கவலைப்படுற வாழும் இல்லை. எத்தனை காட்டுல இருக்கக்கூடிய செடி உடல் அழிக்கிறான், அது அழிஞ்சுக்கிட்டே இருக்கு, வளர்ந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கும் பார்த்தா காடாதான் இருக்கு. காட்டுல இப்படி போயிருக்கேன்னா என்னைக்கும் போறாங்க. ஆனா தினம் தினம் நிறைய மரங்கள் கெட்டு போறது, மரங்கள் உற்பத்தி ஆகுது. அப்ப அந்த மாதிரிதான் லோகத்திலேயே நிறைய ஜனங்கள் உற்பத்தி ஆகிட்டு இருப்பா, நிறைய ஜனங்கள் போயிட்டே இருப்பா. இது ரெண்டே பார்த்து கவலைப்படுற மாதிரி நீ இருக்க முடியாது. வனே காட்டுல பாரு, சித்தியதே அழிக்கிறான், ருஷ்யதே வளரவும் சேரும். ஒருக்கு அழிக்கிறான், அழிச்சு கொள்ளாம போறோம்னா மறுபடியும் அங்க எல்லாம் இருக்கு. காடு பாலைவனமா ஆகவே இல்லையே. ஆனா காட்டுல இருந்து எல்லாம் திருடின்னு வர்றாங்க. ஆனா அங்க வளர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு இடத்துல அழிஞ்சா ஒரு இடத்துல மறுபடியும் வளருது. அந்த மாதிரி ஜனங்கள் லோகத்துல இருந்தா பல பேர் உற்பத்தி ஆனா, பல பேர் அழிஞ்சாச்சுன்னா மறுபடியும் உற்பத்தி நடந்துகிட்டு இருக்கும், அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது ரெண்டினுடைய ஒரு பேலன்ஸ் இருக்க, அதுக்கு பேர் தான் லோகம். அதனால முதல்ல நாம வைத்தியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி மரணம் என்பது ஒரு வரக்கூடிய ஒரு அவஸ்தா விசேஷம். அதுல துக்கப்பட வேண்டிய சப்ஜெக்ட் இல்லை, அது எல்லாருக்கும் உண்டு. அது வந்து விட்டுனா தடுக்க முடியாது. அதனுடைய ஸ்ட்ரீம் வந்து விட்டுனா ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்றேன். சரீரத்துல மரணத்துக்கு ஒரு திருஷ்டாந்தம். எல்லாம் சரீரத்துக்குள்ள அடங்கி இருக்கு. என்னெல்லாம்? நகசிக பர்யந்தம் சரீரம் இருக்கு, கை கால்கள்லாம் கர்மேந்திரியம், கண்ணு காது மூக்கெல்லாம் ஞானேந்திரியம், உள்ள ஒரு மனசு இருக்கு, ஒரு சைத்தன்யம் இருக்கு. இந்த சரீரம் சேஷ்ட பண்ணியிருந்தோம்னா சைதன்யம் தான் காரணம். ஆனா சரீரத்துக்கு சேஷ்ட பண்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கு. சக்தி ஒண்ணு கிடைச்சா போதும் பண்ணுவோம், அது இல்லைன்னா பண்ணாது. இப்ப என்ன நடக்கிறது? ஒரு சந்தர்ப்பத்துல இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய உருப்படிகள் இருக்க, அதெல்லாம் தன்னுடைய செயலை இழந்துட்டு. கண்ணு பார்வையை இழந்து, மூக்கு கந்தத்தை ஆக்ரானம் பண்ணுது, காது கேட்கலை, பல்லு கீழே போயிடுத்து, சரீரம் எல்லாம் தளர்ந்து விடுத்து, நடக்க முடியல. இப்படி எல்லாம் வந்து விட்டா அமாசையும் பக்வாசையும் எல்லாம் வேலை செய்யறதுக்கு தகுதி இல்லை. இப்படி எல்லாம் ஆச்சுன்னு சொன்னா என்ன செய்யும் தெரியுமோ? இந்த சைதன்யத்தினுடைய சம்பர்க்கத்தில் அது வேலை செய்யாது. அப்ப சைதன்யத்துக்கு இருக்கிறது யோகியதை இல்லாத ஆயிடும். அப்ப என்ன ஆயிடும்? சைதன்யம் வெளியேறிவிடும். இங்க இருக்க முடியாத, இந்த வீட்டுக்குள்ள குடியிருக்க முடியல, என்ன ஒருத்தம் போறானே. அதனால நிரந்தரமா சரீரத்திலிருந்து சைதன்யம் வெளிவரத்துக்கு சரீரம் எந்த விதமான கர்மாவுக்கும் லாயக்கு இல்லாத ஆனால் அது அங்க இருக்காது, வெளியில வந்துவிடும். இப்ப வெளியில வர்றதுங்கிறது நம்ம கைது இல்லை, உள்ள போறதுங்கிறது நம்ம கைது இல்லை. அது எப்படி சொல்றார்? அதாவது ரெண்டு தம்பதியில ரெண்டு பேருடைய சம்சர்க்கத்துல, சுக்கர சோழனுடைய சம்பந்தத்துல, கர்ப்பபாத்திரத்துல ஜலத்துல சுக்கரத்தை அவன் பீஜாவாபம் பண்றான். அது பஞ்சபூதாத்மகம். அதுல மாம்சம் என்ற உற்பத்தி ஆகுது. கொஞ்சமெல்லாம் ஆன உடனே அதுல சைதன்ய பிரவேசம் வந்த உடனே அது பெரிசாயிட்டு இருக்கு. அந்த பெரிசாயிட்டு இருக்கிற போதே சைதன்ய பிரவேசம் வரலைன்னு வச்சுக்கோ, மாம்சம் என்று அப்படியே போயிடும். இப்ப சைதன்ய பிரவேசம் வந்தாதான் அது உருவெடுக்கும். அப்ப என்ன ஆகுது? எத்தனையோ கர்ப்பத்துக்கு முன்னாடியே கர்ப்பம் தரிச உடனே போறது, அதெல்லாம் துக்கமா நினைக்கல, ஏதோ போயிடுத்து, அடுத்தது பார்ப்போம்னா இருக்கும். அதனால மரணத்தை பற்றி முதல்ல பிராமணனா இருக்கிறவன்
பயப்படப்படாது. மரணம்ங்கிறது எல்லாருக்கும் ஏற்படக்கூடியதான ஒரு அவஸ்தா விசேஷம். இருக்கிற நாள்ல அதை சரி பண்ணிக்கிறது தான் பண்ணணும். அதுக்கு பாபம் பண்ணியிருந்தா பாவத்தை இல்லாமல் பண்றதுக்குள்ள சாமர்த்தியம் மருந்துக்கு இல்லை. எதுக்கு இருக்கு? கர்மானுஷ்டானத்துக்கு தான் இருக்கு. கர்மானுஷ்டானத்துக்கு தான் பாவத்தை தொலைக்கிறதுக்கு சக்தி இருக்குன்னு வேதமும் சொல்றது, எல்லா ரிஷிகளும் சொல்றா, ஆதிசங்கரும் சொல்றா, நமக்கும் தெரியுது. அதனால என்னாச்சு, நாம நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணறதே நம்முடைய ஆரோக்கியம் இருக்க அதை தக்க வச்சுக்கிறதுக்குள்ளதான தெய்வ விபாசை சிகிச்சை அப்படிதான் அர்த்தம். அதனால நித்திய கர்மானுஷ்டானம், அதனால்தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லாத அவளுக்கு மாற்றி மாற்றி சொல்றாள். பிரம்மச்சாரிக்கு ஒண்ணும், கிரகஸ்தன்னா ஒண்ணும், வயதானவன்னா ஒண்ணும், எல்லாம் மாத்திக்கிறான். அந்த சூழ்நிலையை தக்கபடி அதிகாரி பேதேன அனுஷ்டான பேதம் வருது. ஆனா எல்லாருக்கும் இந்த அனுஷ்டானத்தை சொல்றத அனுஷ்டானம் பூராவும் இது இந்த தெய்வ விபாச சிகிச்சையில சேர்ந்தது. அதனால நாம எப்படி பார்க்கணும் இப்போ தெரியுமோ, எப்படி நாம இருக்கணும்? சரீரத்துல ரோகம் தலை காட்டாத இருக்கணுமே தவிர வந்ததுக்கு அப்புறம் ரோகத்தை நிவர்த்தி பண்ற உபாயத்தில் தேடிட்டு போகப்படாது. அதுக்கு என்ன சொல்லிட்டு தெய்வ விபாசனை சிகிச்சை அப்படின்னு இந்த ஆயுர்வேதம் என்ன சொல்றதோ அதை தர்மசாஸ்திரம் அனுஷ்டானம் என்கிற பேர்ல, அது உண்மையா அந்த சிகிச்சை தான் என்கிற பேர்ல ரோகமே தலதூக்காமல் இருக்கிறதுக்கு வேண்டியதான பாபஜன்யமான ரோகம் தலதூக்காமல் இருக்கிறதுக்கு தான் தர்மானுஷ்டானம், கர்மானுஷ்டானம், நித்திய கர்மானுஷ்டானம் இதெல்லாம் நமக்கு செய்யும்படியா அது நமக்கு பரிந்துரை அளிக்குது. அப்ப இந்த நித்திய கர்மானுஷ்டானம் எல்லாமே ரோகம் வராது இருக்கிறதுக்கு நாம பண்ணக்கூடியதான உபச்சாரத்தில் சேர்ந்தது. கேவலம் சுத்தம்ங்கிற அர்த்தத்தில் அல்ல. அந்த நித்திய கர்மானுஷ்டானம் வருவது ரெண்டு விதமா வருது. எப்படி வருது? சரீரத்துக்கு சேஷ்டா விசேஷத்தினால அப்படி உண்டு. இந்த கர்மா என்ன பண்ணும்? கைன்னா உட்சேபனம், மேல தூக்கணும், அவட்சேபனம், ஆகுஞ்சனம், பிரசாரணம். அப்போ எங்கெல்லாம் கைக்கு காலுக்கு நடக்கணும், இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இந்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான செயல்பாடு உண்டு. அந்த செயல்பட்டு கொண்டே இருந்தா தான் அது இருக்கும். அந்த மாதிரி செயல்படுற மாதிரியே கர்மானுஷ்டானத்தை அமைச்சு கொடுத்துருக்கார். என்ன வேணும்? குந்தி உட்காந்துக்கோ, ரெண்டு புட்டுக்குள்ள கையை வை, இப்படி சாப்பிடு, இப்படி எல்லாம் தொடு, அப்புறம் இப்படி வை, செப்பலாங்குட்டி உட்காரு, அப்புறம் கையை இப்படி வச்சுக்கோ. எத்தனை ஆக்ஷன் இருக்கு! ஒரு ஆக்ஷனா ரெண்டு ஆக்ஷனா? சூரியனை பார்க்கணும், இப்படி பாரு, அங்க போய் நடந்து பாரு, அங்கேயிருந்து இங்க வா, அவகாக ஸ்நானம் பண்ணு, ஸ்நானம் பண்ணி நடந்து வா, நீயே சூரிய நமஸ்காரம் பண்ணு. அப்படி எல்லாம் எத்தனை சேஷ்டாபிஷேகத்தோட இந்திரியங்களுக்கெல்லாம் ஒரு வேலை கொடுக்கிற மாதிரி ஒண்ணு தர்மசாஸ்திரம் நமக்கு உபதேசம் பண்ணது பூரா தர்மசாஸ்திரனுடைய கண்ணோட்டத்துல இவன் ரோகம் வராது இருந்தா தான் தர்மத்தை ரொம்ப நாள் காப்பாற்றுவன். அதனால் ரோகம் வரப்படாது. அபத்தியத்தினால வந்த ரோகத்துக்கு நமக்கு மருந்து இருக்கு. பாவத்தினால வந்த ரோகம்னா திண்டாடுவனே. அதனால அவன் ஆரம்பத்திலேருந்தே பாவத்தை இல்லாமல் பண்றதுக்குள்ள செயல்பாடுகளுக்கு அவர் கொண்ட விட்டு விட்டார். அதனாலதான் சந்தியாவந்தனம் பண்ற போதும் சமஸ்த பாபட்சயார்த்தம் தான் சொல்றான். அது மமோ பார்த்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா பரமேஸ்வர பிரீத்தியம். அது தெய்வ விபாசியம். பரமேஸ்வரன பிரீத்தின்னு சொல்லிவிட்டா மனசு சுத்தமாகும். பாபட்சயம் சொல்லிவிட்டா சரீரத்தில் இருக்கிற சம்பாதிச்ச பாபம் போகும். அது ரெண்டையும் சேர்த்து வச்சுதான் எந்த காரியமும் தர்மசாஸ்திரம் சொன்னா பாபாபனோதகம் அல்லது பகவத் பிரீத்தி ரெண்டு தான் இருக்கும். சரீரே ஜர்ஜரி பூதே ஜாதிகிரஸ்தே கலேபரே ஔஷதம் ஜான்னவீதோயம் வைத்தியோ நாராயணோ ஹரி. அப்ப அப்படித்தான் வரும். அப்போ இனி இப்படி வைக்கலாம். தெய்வம் விபாசனை சிகிச்சைன்னு ஒரு சப்தத்தை போட்டு சமஸ்கிருதமா இருக்கிறதுனால ஏதோ சொல்றான் பழைய காலத்து. அப்படி எல்லாம் இல்லை. நம்ம தர்மசாஸ்திரத்தில் இருக்கிற அந்தந்த விசேஷ காலங்கள்ல வரக்கூடியதான அனுஷ்டான பிரகாரங்கள் இருக்க, அந்த அனுஷ்டான பிரகாரம் மொத்தமும்
இவன் நித்தியமா சேர்த்து வச்சிருக்கிற பூர்வ ஜென்மத்தில் சேர்த்திருக்கிறதோ இந்த ஜென்மத்திலேயே சேர்த்ததோ இருக்கக்கூடிய பாவத்தை எல்லாம் அவனோதனம் பண்றதுக்காக தான் இந்த சேஷ்டையினாலேயும் இது சுத்தமா பண்ணிட்டு இப்படி ஒரு நமக்கு ஆரம்பிச்சு வச்சிருக்கார். அவர் சொல்லுவார், கிரகணம் வருது, கிரகணம் வந்தா அந்த சந்திரனை ராகு மறைக்கிறான். அந்த வேளை சந்திரன் வெளியில படலை, இத்தனை நேரம் பட்டுக்கிட்டே இருந்து திடீர்னு படாது இருந்துட்டா ஒரு மாற்றம் வரும். அப்ப அந்த மாற்றத்துக்கு தகுந்தவாறு நம்முடைய சிந்தனையும் செயல்பாடும் மாத்திக்கணும். அப்ப அது நம்ம பாதிக்காது. அதனால அந்த சமயத்துல வேற விவகாரம் பண்ணாமலேயே மானசிகமான விவகாரத்தோட நிறுத்திக்கோ அப்படின்னு வச்சுட்டு அவ சொல்றா. சூரியனை கிரகணம் பிடிக்கிறது. பகல்ல நல்ல இந்த கிரணத்தை வச்சிருந்து சம்பாதிச்சு அப்படி இருந்துட்டே இருக்கும்போது திடீர்னு கிரணம் இல்லைன்னா சரீரத்தை எல்லாம் லோகத்தை கூட மாற்றும். அந்த சூடு இருக்கக்கூடாது. திடீர்னு குளிர்ச்சி, திடீர்னு சூடு சந்திச்சாலே கிடும். வரப்படாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் வரணும். ஒரு ருத்து போய் இன்னொரு ருத்து வந்ததுன்னா முள்ள தான் வரும். இன்னைய வரைக்கும் இன்னைக்கு வெயில், இன்னைக்குதான் கோடை காலம், இன்னைக்கு முடியறது. நாளையில இருந்து மழை வராது. அந்த கோடை காலம் முடித்து மழை காலம் வர்றதுக்கு நடுவில் கொஞ்சம் ஒரு மயமான ஒரு காலம் இருக்கு. அதுல இருந்து வரத்துக்கு நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு அளவுக்கு நம்ம வரும். அப்போ இந்த மாதிரி விசேஷ நாள் வந்தா என்ன சொல்றது? கிரகணத்துல காலத்துல மாறுதல் வருது. அந்த மாறுதல் லோகத்தை பூரா பாதிக்கும். நீயோ மனச திடமா வச்சுக்காத்தவன். அப்போ உனக்கும் அந்த பாதிப்பு வரும். உனக்கும் அந்த பாதிப்பு வந்தா அடுத்தபடி உன்னுடைய தர்மானுஷ்டானம் கெட்டு போயிடும். அதனால இந்த காலத்தில் நடந்துகின்ற முறையே இப்படிதான் அப்படின்னு ஒண்ணு சொல்றது. நமக்கு புது ஜெனரேஷன்லாம் காசன் எஃபெக்ட் சொன்னாதான் பண்ணுவேன்னு சொல்லி அசடு சொல்லது. சிலருக்குள்ள காசன் எஃபெக்டே தெரியாது, அவனே தெரியாது. இந்த கொரோனாவுக்கே தெரியல முழிக்கிறான், லோகம் பூரா இருக்க. அதனால அதெல்லாம் எப்படி வருதுன்னா அதுக்கு தனி ஒரு நடைமுறை பண்றாரு. முதல்ல ஒரு ஸ்நானம் பண்ணும், அப்புறம் வெளியில எல்லாம் போகாது, தெய்வத்தை ஆராதனை பண்ணு. அந்த வேலையில பிதுக்களை ஆராதனை பண்ணும். அது ரெண்டும் இல்லைன்னா மனசுலயே ஏதோ தெய்வத்தை உபாசனம் பண்ணு. விடுறது சொன்னா ஒரு ஸ்நானம் பண்ணு. அப்புறம் அதுக்கப்புறம் நீ பண்ணி எடுத்தா போதும். அந்த ஆகாரத்தையும் வச்சா கூட இந்த இடையூறு இருக்கக்கூடிய ஆகாரமானது நியாயமான ஆகார வேலையில இருக்கிற சுத்தியாக இல்லைன்னு ஆயிடுறது. அதனால அப்ப சாப்பிடாதே. இப்படி எல்லாம் சொல்லறது எல்லாம் நாம எப்படி நினைச்சுட்டு இருக்கோம்? இது ஏதோ தர்மசாஸ்திரம் இல்லை, அது தெய்வ வியபாசிரிய சிகிச்சையினுடைய அங்கம். அதனால நம்முடைய தர்மசாஸ்திரமே பாபாபனோதனமா இருக்கக்கூடியதான கர்மாக்களுக்கு எல்லாம் ஆரோக்கியத்தையும் காப்பாற்றி பாபத்தையும் விளக்கிறதுக்கு தான் அந்த குறிப்பிட்ட தர்மசாஸ்திரம் நமக்கு பலவிதமான நடைமுறைகளை எடுத்து கொடுத்துருக்கு. காலபேதேன, வெக்தி பேதேன, அதிகாரி பேதேன, அதெல்லாம் ஆயுர்வேதத்துடைய தர்ம விபாசிரியம் இருக்க, அதாவது தெய்வ விபாசிரியம், அதனுடைய சொரூபம் தான். அதைத்தான் ஆயுர்வேதம் சொல்லறது. அவர் என்ன சொல்லுவார்? ஒரு சந்தர்ப்பத்துல நீ கால வேளையில ஸ்நானம் பண்ணு, ஆனா இந்த சதுர்தசியில துலா மாசத்துல வர சதுர்தசி இருக்க, கிருஷ்ண சதுர்தசி, அது நரக சதுர்தசி. அங்க நீ காலையில இருந்தா எண்ணெயை தேய்ச்சிட்டு வெந்நீர்ல ஸ்நானம் பண்ணு சொல்லு. இந்த எண்ணெய் ஒண்ணு தேய்ச்சிட்டு சொல்லணும், வெந்நீரை ஸ்நானம் பண்ண சொல்லணும். அதுக்கு அடுத்த நாளும் இல்லை, முதல் நாளும் இல்லை. இல்லை, சாதாரண வெந்நீர்ல ஸ்நானமே பண்ணக்கூடாது. வெந்நீர்ல ஸ்நானம் பண்ணணும்னு சொன்னாலே அந்த உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். லோகத்துல அத்தனை ஜீவராசிகளும் எது உண்மையான வஸ்துவோ அதோட ஒட்டிட்டு பழகிறவாகும். அப்ப பச்சை ஜலம் நமக்கு பிடிக்கும், நாம பழக்கத்துக்கு வந்துவிட்டா அது வரும், உடம்புக்கும் ஒன்றும் ஆகாது. நாம தான் கிட்ட போகிறது பயந்து பண்ணிட்டு இருக்கோமே தவிர பச்சை ஜலம் நமக்கு என்னைக்குமே கரெக்டு தான். அதுல ஸ்நானம் பண்ணா தான் சரீரத்துக்கு ஹிதம். அந்த அந்த ஜலத்துக்கு தான் ஒரு மருந்துடைய எண்ணம் இருக்கு சொன்னேனே.
திவா இது சூர்யாம்சு சந்தப்தம் ராத்திரவு சந்திரகிரணைகி இது பாவிதம்னு இருக்கே. அதை தவிர நீ அங்கடியில கொண்டு வச்சு ஸ்நானம் பண்ணாதான் இருக்குதுன்னா தாத்காலிகமா உடம்புல ஒரு சுடர்வு வர்றதுனால ஒரு செகண்டுக்கு வரக்கூடிய சந்தோஷத்துக்காக வச்சுக்கிறேன். அடுத்த நிமிஷம் போயிடும். ருக்மணனா இருந்தா அதை பண்ணுவேன்னு சொல்றான். அவனுக்கு உஷ்ணோதகம் சுத்திகரம். அன்னைக்கு இவர் சொல்றார் இத எண்ணெயை தேய்ச்சி ஸ்நானம் பண்ணும். அங்க வேற என்ன சொல்றார்? நரகத்துக்கு போயிட போறேனோ அப்படின்னு பயம் இருக்கிறவன், நரக பீருபிகி இருக்கிறவன் அந்த வேளையில அந்த நரக சதுர்த்தியில உஷக்காலத்துல எண்ணெயை தேய்ச்சிட்டு ஸ்நானம் பண்ணா அவன் நரகத்தை விட்டு வெளியில வந்து விடுவன், நன்னா இருப்பன்னு சொல்லி. அதனால ஒரு நாளைக்கு வச்சிருக்கு. அடுத்த நாளும் இல்லை, முதல் நாளும் இல்லை. அப்ப எல்லா இடத்துலயும் அவரே சொல்லுவார், உஷ்ணோதகம் கழுத்து கீழே இருக்க சரீரத்துக்கு மட்டும்தான் ஹிதம். அங்க நரம்புகள் இதெல்லாம் இருக்கிறதுனால அது ஒரு தெம்ப அடையறதுக்கு அது தேவைப்படும். தலையில விடவே கூடாது. மஸ்திஷ்கத்திலாம் ரொம்ப மிருதுவான இடங்கள் இருக்கு. அதெல்லாம் உஷ்ணோதகம் விட்டா கெட்டு போயிடும். அதனால தலையில உஷ்ணோதகம் விடாதுன்னு சொல்லணும். அதனாலதான் நாம எல்லாரும் பண்றோம், தலைக்கு குளிச்சுட்டு வா சொல்றோம். என்ன செய்வோம்? அங்கதான் குளிப்போம். இதெல்லாம் கூட தெய்வ விபாசீஸ்வருடைய அடையாளமா வச்சுதான். என்ன ஆயுர்வேதம் சொல்ற போது தெய்வ விபாசீ சிகிச்சைன்னா உனக்கு வந்திருக்கிற ரோகத்தை அதுக்கு காரணம் பாபம், பாபத்தை விளக்கிறதுக்கு வேற வழி இல்லாததுனால இந்த சிகிச்சையை கையாண்டுகோ சொல்றது. தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது? இல்லை, நீ பாபம் இருக்கிறதுனால்தான் நீ பிறந்திருக்க. அந்த பாபம் உன்னுடைய ஆரோக்கியத்தையோ உன்னுடைய சிந்தனையோ உனக்கு வரக்கூடியதா நன்மையோ கெட்டு போகாது இருக்கணும்னா நான் சொல்ற அனுஷ்டானத்தையும் பண்ணிட்டே வா அப்படின்னு அது உன்னை விலகி போய் உன்னுடைய ஜீவிதத்தை சார்த்தகமா பண்ணும் என்கிறதுக்கு தான் அதை ஆரம்பிச்சுக்கிறேன். நாளை சொல்லு.